ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நிம்மதி எங்கே இருக்கிறது? பெரியவர் சொன்ன ரகசியம். ஒரு மனிதன் எந்த குறையும் இல்லை அவனுக்கு, ஆனாலும் மனதில் நிம்மதி இல்லை. படுத்தால் தூக்கம் வரவில்லை. சிரமப்பட்டான். அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னாள். பக்கத்திலே உள்ள காட்டிலே ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்கே ஒரு பெரியவர் இருக்கார். போய் பாருங்கள். ஆசிரமத்துக்கு போனான். பெரியவரை பார்த்தான். ஐயா, மனசிலே நிம்மதி இல்லை. படுத்தா தூங்க முடியலே. அவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியது. இப்படி வந்து உட்கார். பிறகு அவர் சொன்னார், உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிந்தா உன் நிம்மதி போய்விடும். அது எப்படிங்க? சொல்றேன். அது மட்டுமல்ல, மனம் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலே. புரிய வைக்கிறேன். அதற்கு முன் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி, இதில் படுத்துக்கொள் என்றார். படுத்துக்கொண்டான். பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை இதுதான். ரயில் புறப்பட போகின்றது. அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஓர் இடம் பிடித்து உட்கார்ந்தான். ரயில் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை. எதிரே இருந்தவர் கேட்கிறார், ஏம்பா, எதுக்கு இந்த மூட்டையை சுமந்துகிட்டு வரே? இறக்கி வையேன். அவன் சொல்கிறான், வேண்டாங்க, ரயில் என்னை மட்டும்தான் சுமந்தா போதும். என் சுமையை நான் சுமக்கிறேன். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த ஆசாமி சிரித்தான். ஏன் சிரிக்கிறே? பைத்தியக்காரனா இருக்கானே. ரயிலை விட்டு இறங்கும் போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா? அது அவனுக்கு தெரியவில்லையே. யார் அவன்? இயல்பா கேட்டான். நீதான். என்ன சொல்றீங்க? பெரியவர் சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரிதான். பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுகிறது மட்டும் மனதில் வைத்துக்கொள். அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. சுகமான தூக்கம் வந்தது. தூங்க ஆரம்பித்து விட்டான். கண் விழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எழுந்திரு என்றார். எழுந்தான். தலையணையை தூக்கு என்றார். தூக்கினான். அடுத்த கணம் ஆவென்று அலறினான். தலையணையின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. ஐயா, என்ன இது? உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு. இப்படி இருந்தும் நீ நிம்மதியாய் தூங்கியிருக்கிறாய். அது எனக்கு தெரியாது. பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனதுக்கு தெரியாது. அதனால் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாய். அவன் புறப்பட்டான். நன்றி பெரியவரே, நான் போய் வருகிறேன். நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன். என் மனசுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அறிவின் வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஐயா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.